This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome back all of you. I am Dr. K. Barathan, Director, Rank Institutions, Coimbatore. Today we are going to find answers for the next unit of 5 quizzes with explanations in Tamil. Okay, now let's go to the quiz today video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது quiz today unit 23, serial number 111 to 115. Serial number 111, which one is correct expression? A, all of my staff visit our home today. B, all of my staff visits our home today. C, all of my staffs visit our home today. D, all of my staffs visits our home today. There are 4 different expressions. இதில் ஒன்று மட்டும் தான் சரியான ஆன்சர். 4 சரியாக பாருங்கள். A and Bயில் all of my staff இருக்குது. C and Dயில் all of my staffs, அதாவது சப்ஜெக்டு all of my staff, all of my staffs இந்த மாதிரி மாறி வருது. அதே மாதிரி மெயின் வெர்பு ஏலையும் சிலையும் விசிட்டு, பிலையும் டிலையும் விசிட்ஸு. ஸோ இதுக்கு மேட்சிங்கான சப்ஜெக்டையும் மெயின் வெர்பையும் கண்டுபிடிச்சா சரியான ஆன்சர் கிடைக்கும். எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. ஐ கிவ் யூ சம் டைம். The correct expression is option A, all of my staff visit our home today. இதில் ஸ்டாஃப்ங்கிறது வந்து ப்ளூரலும் ஸ்டாஃப் தான். ஸ்டாஃப்ஸுங்கிறது ப்ளூரல் கிடையாது, சிங்குலரும் ஸ்டாஃப் தான், STAFF. ப்ளூரலும் ஸ்டாஃப் தான். ஸ்டாஃப்ஸுங்கிறது ப்ளூரல் வராது, சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஸ்டாஃப். ஸோ ஆல் ஆஃப் மை ஸ்டாஃப்னால ப்ளூரல். ஸோ இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு, ஆல் ஆஃப் மை ஸ்டாஃப்ங்கிற ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு எது மேட்சிங்கான மெயின் வெர்பு பார்க்கணும். ஸோ இது சிங்குலரான விசிட்ஸ் வரும், ப்ளூரலான விசிட் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆல் ஆஃப் மை ஸ்டாஃப் விசிட் அவர் ஹோம் டுடே, இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் குயிஸ், serial number 112, which one is correct expression? A, all passengers will be tested from the airport. B, all passengers will be tested on the airport. C, all the passengers will be tested in the airport. D, all the passengers will be tested at the airport. இந்த 4 எக்ஸ்பிரஷன்லையும் ப்ரிப்போர்ஷன் தான் மாறுது. ஃப்ரம், ஆன், இன், அட் 4 டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்கோம். எது சரியான ப்ரிப்போர்ஷன் கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினில் என்ன சொல்ல வரோன்னா, எல்லா பயணிகளும் ஏர்போர்ட்டில் டெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு மீனிங் வரும். பேசி வாய்ஸ் எக்ஸ்பிரஷனு. ஸோ எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. வி கோ டு தி ஆன்சர் வெரி ஷார்ட்லி. The correct expression is option D, all passengers will be tested at the airport. So from the airport வராது, on the airport, in the airport இதெல்லாம் வராது. So the correct option is at the airport. Next quiz, serial number 113, which one is correct expression? A, we both discussing the matter. B, we both will discussing the matter. C, we both discuss the matter. D, we both have discussed the matter. There are 4 expressions. இதில் என்ன சொல்ல வரோன்னா, நாங்கள் 2 பேரும் அந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். மெயின் வெர்பல் தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. டிஸ்கஸிங், வில் டிஸ்கஸிங், டிஸ்கஸ், ஹேவ் டிஸ்கஸ். இது சரியான ஆப்ஷன் எதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க. வி கோ டு தி ஆன்சர் ஷார்ட்லி. தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி, வி போத் டிஸ்கஸ் தி மேட்டர். ஏயில் வி போத் டிஸ்கஸிங் தி மேட்டர் இருக்குது. டிஸ்கஸிங் என்ன, கண்டினியூஸ் ஃபார்ம் வந்தால் தான் டிஸ்கஸிங் வரணும். ஸோ அங்கே வந்து ஹெல்பிங் வெர்ப் மிஸ் ஆகுது. ஸோ வி போத் வந்தால் எய்தர் ஆர் டிஸ்கஸிங், ஆர் வேர் டிஸ்கஸிங், இல்லாட்டி வில் பி டிஸ்கஸிங். இந்த 3 ஏதோ ஒன்று. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், அது எல்லாமே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். வி போத் ஹவ் பீன் டிஸ்கஸிங் தி மேட்டர், அது வரலாம். ஸோ ஆர் டிஸ்கஸிங், வேர் டிஸ்கஸிங், வில் பி டிஸ்கஸிங், ஹவ் பீன் டிஸ்கஸிங். பட் இந்த ஹெல்பிங் வெர்ப் எல்லாமே மிஸ் ஆகுது. பியில் வந்து வில் டிஸ்கஸிங் வருது, வில் பி வந்திருக்கணும். ஸோ பி ஆல்சோ ராங். டியில் வி போத் ஹேவ் டிஸ்கஸ்டு அப்படின்னு வரணும். பிகாஸ் அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டானா, ஹேவ் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு. ஸோ ஹேவ் வந்து டிஸ்கஸ்டு பெர்ஃபெக்ட் ஃபார்ம். மெயின் வெர்புடைய பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்து டிஸ்கஸ்டு, நாட் டிஸ்கஸ். ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி, வி போத் டிஸ்கஸ் தி மேட்டர். நெக்ஸ்ட் ப்ளீஸ், serial number 114, which one is correct expression? A, your friend hurted me yesterday. B, your friend has hurted me yesterday. C,
your friend have hurted me yesterday. C, your friend hurt me yesterday. There are 4 options. எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. இதில் என்ன சொல்ல வரோன்னா, நேற்று உன்னுடைய ஃப்ரெண்டு என்னை காயப்படுத்தி விட்டார், அல்லது நேற்று உன்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய மனசை புண்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். ஹர்ட் என்ன வந்து புண்படுத்துறது. ஸோ இதில் எது சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ கிவ் யூ சம் டைம். வி கோ டு தி ஆன்சர் ஷார்ட்லி. தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் டி, யுவர் ஃப்ரெண்ட் ஹர்ட் மீ எஸ்டர்டே. ஸோ இதில் எஸ்டர்டேன்னு வந்தால் பாஸ்ட்டு. ஸோ ஹர்ட்டுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆல்சோ ஹர்ட்டு தான். ஹர்ட்டட் சொல்லி ஒரு பாஸ்ட் டென்ஸ் வராது. இது ஹர்ட்டுங்கிறது வந்து சிமிலர் வெர்பு. ஸோ சிமிலர் வெர்புனா ப்ரெசண்ட்டு ஹர்ட்டு தான், பாஸ்ட்டு ஹர்ட்டு தான், பெர்ஃபெக்ட் ஃபார்மு ஹர்ட்டு தான். மூணுமே ஹர்ட்டு. இந்த மாதிரி ஹர்ட்டட் அப்படின்னு வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹர்ட்டட் வந்திருக்கு, யுவர் ஃப்ரெண்ட் ஹர்ட்டட் மீன் வந்திருக்கு. பாஸ்ட் டென்ஸுக்கு ஹர்ட்டடுங்கிறது வராது. செகண்ட் வந்து ஹேஸ் ஹர்ட்டட், பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்து ஹேஸ் ஹர்ட்டு அதுதான் வந்திருக்கணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக இருந்தால் ஹேஸ் ஹர்ட்டு தான் வந்திருக்கணும், பட் ஹேஸ் ஹர்ட்டட் வந்திருக்கு. தேர்ட் வந்து சி வந்து யுவர் ஃப்ரெண்ட் ஹேவ் ஹர்ட்டட் வந்திருக்கு. ஸோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தால் ப்ளூரல் வந்திருந்தால் ஹேவ் ஹர்ட் மீ எஸ்டர்டே வந்திருக்கலாம். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஆனால் ஹேவ் ஹர்ட். பட் இங்கே வந்து சப்ஜெக்ட் சிங்குலர், யுவர் ஃப்ரெண்டுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரணும். ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி, யுவர் ஃப்ரெண்ட் ஹர்ட் மீ எஸ்டர்டே. Next quiz, serial number 115. Which one is correct expression? A, State Bank of India has branches across India. B, State Bank of India have branches across India. C, State Bank of India has open branches across India. D, State Bank of India have open branches across India. There are 4 expressions. எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. இதில் என்ன சொல்ல வரோன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்தியா முழுக்க பிரான்ச்சஸ் இருக்கின்றன. இந்தியா முழுக்க பிரான்ச்சஸ் கிளைகள் பரவி இருக்கின்றன. இந்த பரவி இருக்கிறது தான் அக்ராஸ்ங்கிறது. ஸோ இதில் 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ கிவ் யூ ஃபியூ செகண்ட்ஸ். தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் பிரான்ச்சஸ் அக்ராஸ் இந்தியா. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற சப்ஜெக்ட்டு. ஸோ திஸ் இஸ் சிங்குலர் சப்ஜெக்ட்டு. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ் பிரான்ச்சஸ் தான் வரணும். ப்ளூரலாக இருந்தால் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் வந்திருக்கலாம். ஸோ ஹேஸ் தான் வரணும். ஸோ ஹேஸ் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சியில் இருக்குது. பட் இங்கே வந்து ஆப்ஷன் சியில் ஹேஸ் ஓப்பன் பிரான்ச்சஸ் அக்ராஸ் இந்தியா. ஓப்பன்டு வந்திருக்கலாம், ஓபிஇஎன்இடி. அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓப்பன்டு வந்திருந்தால் சி கூட ரைட்டாக இருந்திருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஓப்பன்டு பிரான்ச்சஸ் அக்ராஸ் இந்தியா அப்படின்னு வந்திருக்கலாம். பட் ஹேஸ் ஓப்பன் மட்டும் தான் இருக்குது, அதனால் தட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் பிரான்ச்சஸ் அக்ராஸ் இந்தியா. இன்றைக்கி நம்ம 5 குயிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குயிஸஸ் வரும். எல்லா குயிஸையும் தவறாமல் பாருங்கள். இங்கிலீஷில் ஸ்போக்கனுக்கும் ரிட்டனுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, நல்லா ஹைஃபையாக நல்லா பேசணுன்னா நோ ரீடிங் நோ ரைட்டிங், எதுவுமே எழுதாமல் படிக்காமல் பேச்சு பயிற்சி மட்டும் போதும். டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணோம். நாவ்சால் மெத்தடாலஜிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி லாஸ்ட் 30 இயர்ஸாக ஆன்லைன் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜாயின் அவர் 2 months ஆன்லைன் ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் மீ த்ரூ யுவர் வாட்ஸ்அப் 9600277077. Okay viewers, if you like this video, please comment, share and subscribe our YouTube channel. Thank you.